மாணவர்களினுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த மாதிரியான நலத்திட்டங்களை செய்வதனால்தான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு வலிமை மிக்க மாநிலமாக மாறியிருக்கு. அம்மாவினுடைய ஆட்சி காலத்துலலாம் ஒரு 6 மாதம் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் அவங்க வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக வேலை பார்ப்பாங்க. அந்த தேர்தல் பரப்புரையிலேருந்து எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த மாதிரி இன்னைக்கு அரசாங்கம் எடுத்திருக்கான்னு கேட்டால் இல்லை. இப்போது விடியல் பயணத்திலேருந்து மகளிர் உரிமை தொகையிலேருந்து இதெல்லாம் எப்போ தொடங்குச்சு அப்படின்றத பார்த்தா தேர்தலை நோக்கியதான ஒரு வாக்குகளை வந்து அறுவடை செய்வதற்கான ஒரு கட்சியாக திமுக என்னைக்குமே இருந்தது கிடையாது. இந்த ஆட்சியின் மீது ஏதாவது ஒன்று கல் எறிஞ்சு பார்க்கலாமா? ஏன்னா நலத்திட்டங்கள் சரியா போய் சேர்ந்துருது. பெண்களினுடைய ஓட்டுகள் எல்லாம் திமுகவுக்கு அப்படின்னு முடிவாயிடுச்சு. மாணவர்களுக்கு இந்த அளவுக்கு சாதகமான திட்டங்களை அறிவிப்பதனால பெற்றோர்களினுடைய ஓட்டுகளும் திமுகவுக்குன்னு போயாச்சு. அப்போ எதை வச்சு நம்ம அரசியல் செய்வது? இப்போ இவங்க ஊழல் செஞ்சாங்க அப்படின்றதுக்காக தண்டனையை பெற்ற கட்சி எந்த கட்சி? நல்லாவே நமக்கு தெரியும். இந்நேரம் ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தால் அவங்க அந்த மாதிரி அவங்கள சிறைச்சாலைக்கு அனுப்பணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு கிடையாது. ஆனால் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? சிறையில போயிட்டு அந்த தண்டனையா அவங்க அனுபவிச்சிருந்திருக்கணும். அதுதானே. இப்போ சசிகலா அம்மையார் என்ன சிறைக்கு போயிட்டு சுதந்திர போராட்ட தியாகியா போயிட்டு வந்தாங்களா? அல்லது வந்து மீசா சட்டத்தின் காரணமாக கைது செய்யப்பட்டாங்களா? இல்லையே. அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் பேசுறாருன்னா இவருக்குள்ள ஒரு பதட்டம். மனுஷனுக்கு சமநிலைன்னு ஒன்று இருக்குங்க. அந்த சமநிலை தவறி போயிடுச்சுன்னா என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னே தெரியாது. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக வந்திருக்காருன்னா அவருக்கு வாழ்த்து சொல்லி அரவணைச்சு அவரை கூட்டிகிட்டு வருவீங்களா? அவரை போயிட்டு இந்த மாதிரி கட்சி மாறி இருக்கிறான்னு சொல்லி பேசுறது, அதை கூட நாகரீகமாக சொல்கிறது எப்படி இருக்குது? இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேச வேண்டிய அவசியம் என்ன? இந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்லி உங்களை யார் தூண்டி விட்டாங்க? லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். இன்றைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு மாபெரும் கல்வி கொண்டாட்டம் நடைபெறுது. அது மட்டுமல்ல, இந்த புதுமை பெண் தங்க புதல்வன் திட்டம்லாம் அந்த கல்வியாண்டில் தொடங்கி வைக்கிறாங்க. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதியை தரமாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் குரல் கொடுக்குறாரு மு க ஸ்டாலின் அவர்களும் சரி, கல்வி அமைச்சரும் அன்பில் மகேஷ் அவர்களும் சரி குரல் கொடுக்குறாங்க. இன்றைக்கு கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கொண்டாட்ட விழா நடைபெற இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இந்த வாசகம் வந்து இன்னைக்கு நேற்று வந்தது இல்லை. பாரதியாரே வந்துட்டு ரொம்ப பெருமிதத்தோட சொல்லக்கூடிய ஒரு வாசகமாக நம்ம பார்க்குறோம். கல்வி சிறந்த தமிழ்நாடு கம்பன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பனுடைய பெருமை இதை எல்லாத்தையும் பாடுறோம். அப்போ தமிழ்நாட்டில் மக்களினுடைய மனநிலை என்ன அப்படின்னு கேட்டால் எப்படியாவது படிச்சிடணும். ஏன்னா படிப்பு ஒன்று தான் நமக்கான ஒரு அடையாளத்தை, நமக்கான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். எப்படி எதை வச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம சங்க காலத்தினுடைய தொடர்ச்சி. சங்க காலத்தில் ஒரு பாட்டு இருக்குது. என்னன்னா, ஒரு அரசாட்சிக்கு யார் வரணும்? வீட்டில் யார் பெரியவனோ அவன் தான் வரணும். அப்படி இல்லை, அந்த வீட்டில் பெரியவனாக இருந்தாலும் கூட யார் படிச்சிருக்கிறானோ அவன் தான் அரசாட்சிக்கு வரணும் அப்படின்னு சொன்ன பாடல் தமிழ் இலக்கியத்தில் இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் கல்வியை வந்து விட்டு கொடுக்காம இருக்கிறோம். நடுவில் என்னாச்சு? உயர் சாதியினர் மட்டும்தான் படிக்க முடியும், வேற யாரும் படிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழலில் நம்ம இதை ஒரு இயக்கமாக தொடர்ந்தோம். ஒரு புரட்சியாக கொண்டு வந்து அப்புறம் பெண் கல்வின்னு கொடுத்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவில் பல்வேறு மாநிலங்கள்லேருந்து, இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்கள்லேருந்து சட்டத்திற்கு விரோதமான ஒரு நிலையில் போயிருக்கிறாங்க அப்படின்ற அந்த நபர்களை இந்தியாவுக்கு அனுப்பிச்சாங்க. எப்படி அனுப்பிச்சாங்க அப்படின்றத நம்ம செய்தித்தாள்கள்லாம் பார்த்து ரொம்ப கொதிச்சு போனோம். அப்படியான ஒரு நபர் தமிழ்நாட்டிலேருந்து போனாரான்னு கேட்டால் இல்லை. அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவம், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் எந்த முறையில் போகணும் இப்படின்றதான ஒரு வழிகாட்டுதல் முறை இருக்குது. நான் அதுக்காக மற்ற மாநிலங்களில் குறைச்சி மதிப்பிடலை, அவங்களெல்லாம் வந்துட்டு அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் பேசலை. அப்போது ஒரு கட்டமைப்பை வந்துட்டு திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக சரியாக செய்து கொண்டிருக்கின்றன. 1967 திமுகவினுடைய ஆட்சி வருது. அதுக்கப்புறமா தேசிய கட்சியினுடைய ஆட்சிகள் எதுவுமே இந்த தமிழ்நாட்டில் இல்லை. தொடர்ச்சியாக திமுக அதிமுக திமுக அதிமுக இப்படித்தான் இந்த ஆட்சி வந்து இருக்கிற பட்சத்தில் மக்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா கல்வி கிடைச்சிருக்கு. அதனுடைய தொடர்ச்சியை தான் இன்னைக்கு இந்த விழாவின் மூலமாக நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா நான் முதல்வன்னு ஒரு திட்டம்.
எல்லா திட்டமே நீங்கள் எடுத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் தான் மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. இப்போ நான் முதல்வன் அப்படின்ற திட்டத்தின் வழியாக திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறாங்க. நம்ம படிச்சிடறோங்க, படித்ததுக்கப்புறமா ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா அந்த வேலை இருக்கிற இடத்துல அந்த அலுவலகத்தில் நமக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அதையெல்லாம் முன்கூட்டியே ஒரு கணினி சார்ந்தோ அல்லது ஒரு எடிட்டிங் சார்ந்தோ இந்த மாதிரி தொழில்நுட்பத்தையும் சேர்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னா மாணவர்கள் இன்னும் எளிதாக ஒரு வேலையில் போய் நிம்மதியாக உட்காந்துருவாங்க. அப்படின்றதுக்காக நான் முதல்வன் திட்டத்திலிருந்து பல்வேறு திட்டங்கள், இந்த காலை உணவு திட்டம் உலக நாடுகள்லாம் பார்த்து வியக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் காலை உணவு ரொம்ப அவசியம்? காலை உணவு நம்முடைய மூளைக்கு ரொம்ப தேவைப்படுது. நம்ம இரவு அவ்வளோ நேரம் தூங்கிட்டு காலையில் எழுந்துக்கிறோம், ஒரு சோம்பலோடு இருப்போம், இல்லை புத்துணர்ச்சியோடு இருப்போம், எல்லாமே சரி. ஆனால் நீங்கள் படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடத்தில் போய் உட்கார்ந்து ஆசிரியர் சொல்லக்கூடியதை கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு உடலுக்குள்ள ஒரு உற்சாகம் இருக்கணும், உடலுக்குள்ள ஒரு சக்தி இருக்கணும் இல்லையா, ஒரு தெம்பு. அந்த தெம்பை கொடுக்கக்கூடியது தான் காலை உணவு. அதை ரொம்ப அழகாக அரசாங்கம் புரிஞ்சுக்கிச்சு. யாரை வச்சு புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க? அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் அரசுக்கு இப்படி ஒரு அறிவுறுத்தலை கொடுத்துருப்பாங்க. அரசு என்ன வானத்திலிருந்து குதிக்கல, அதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு வழி இல்லை. ஆனால் ஒரு வல்லுநர்களை வைத்து எது மாணவர்களுக்கு எது நல்லது எது ஏற்றது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை செயல்படுத்துகிறாங்க. அப்போது காலை உணவு திட்டத்திலேருந்து அடுத்ததாக உயர்கல்விக்கு போகிறதுக்காக தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், அடுத்தது விளையாட்டு சாதனையாளர்கள், மாற்றுத்திறனாளி. இன்னைக்கு இந்த மாற்றுத்திறனாளிகளினுடைய பெற்றோர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய கேள்வி என்னன்னா, நாங்கள் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்குறோங்க, எங்கள் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் என்ன பண்ணுவோம், யாருக்கிட்ட விட்டுட்டு போகிறதுன்னு தெரியலையே அப்படின்றத ஒரு சுமையாக அவங்க சுமக்கிறாங்க. நான் இது தப்புன்னு சொல்லலை. ஒரு பெற்றெடுத்தவங்களுக்கு, ஒரு அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரியான ஒரு கரிசனம் என்பது ரொம்ப இயல்பு. அந்த மாதிரியான பட்சத்தில் அந்த குழந்தைகளுக்கும் அந்த மாதிரியான நபர்களுக்கும் வாழ்வாதாரத்துக்குன்னு ஒன்று செஞ்சு கொடுக்கறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதனால்தான் இந்த உள்ளாட்சி துறைகள்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேர்தல் இல்லாமல் ஒரு ஒதுக்கீடுன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இப்படி மாணவர்களினுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த மாதிரியான நலத்திட்டங்களை செய்வதனால்தான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு வலிமை மிக்க மாநிலமாக மாறியிருக்கு. நீங்கள் மற்ற மாநிலங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 2 இலக்கம் 11.19 அப்படின்ற ஒரு வளர்ச்சியை நோக்கி வந்திருக்குன்னா அது ஒரு துறையில் மட்டும் கிடையாது, பரவலாக எல்லா துறையினுடைய வளர்ச்சியை தான் நம்ம பார்க்குறோம். அப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு ஒரு சரியான பாதையில் போயிட்டுருக்கு. இந்த பாதை என்பது நாளைக்கு ஓட்டில் இது எதிரொலிக்குமா அப்படின்னு அதுவும் ஒரு கேள்வி. அதாவது தொடர்ச்சியாக இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கும் சரி, இப்போ புதுசாக கட்சி தொடங்க விஜய் இருக்கும் சரி, மக்களை போய் சந்திக்கிறாங்க, சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறாங்க. இன்னும் முதல்வரும் துணை முதல்வரும் இன்னும் மக்களை போய் சந்திக்கிற மாதிரி இல்லை. இது போன்ற திட்டங்கள் மூலமாக தான் மக்களை போய் சந்திக்கிறதாக இருக்குது. இது போன்ற திட்டங்களை தான் தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்திட்டே வராங்க. இப்போ இதுவும் ஒரு தேர்தல் யுக்தியாக பார்க்கப்படுமா, இல்லைனா மக்களுடைய திட்டங்கள் புரிந்து கொள்வார்களா அப்படிங்கிற பார்வை இருக்கா? சரி, எனக்கு என்ன சந்தேகம்னா, பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கெல்லாம் ஓட்டு போடுற உரிமை இப்போ கொடுத்துருக்காங்களா? எனக்கு தெரியல. 18 வயசானதான் ஓட்டு போடுறதுக்கான உரிமை கிடைக்கும். இப்போ பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு அரசு இந்த திட்டம் கொண்டு வர்றதுனால இது ஓட்டுகளில் எதிரொலிக்குமான்னு கேட்டால் எதிரொலிக்காது. பெற்றோர்கள் போடக்கூடிய ஓட்டுகள் அப்படின்றது அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய மனசுக்கு ஏற்ப அவங்களுக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ, அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் தான் போடுவாங்க. அதில் நமக்கு மாற்றுக்கிறது. சுற்றுப்பயணத்தை விட இது போன்ற திட்டங்கள் கொண்டு தான் மக்கள் நம்மளை ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அதிமுகவுக்கு. அப்படியா இருந்ததுன்னா அது கடைசியாக ஒரு 6 மாதம் சொல்லுவோம் பாருங்கள். இதுக்கு முன்னாடி அம்மாவினுடைய ஆட்சி காலத்துலலாம் ஒரு 6 மாதம், தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் அவங்க ஃபுல் ஃப்ளெட்ஜாக வேலை பார்ப்பாங்க, அந்த தேர்தல் பரப்புரையிலேருந்து எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த மாதிரி இன்னைக்கு அரசாங்கம் எடுத்திருக்கான்னு கேட்டால் இல்லை. இப்போது விடியல் பயணத்திலேருந்து, மகளிர் உரிமை தொகையிலேருந்து இதெல்லாம் எப்போ தொடங்குச்சு அப்படின்றத பார்த்தா தேர்தலை நோக்கியதான ஒரு வாக்குகளை அறுவடை செய்வதற்கான ஒரு கட்சியாக திமுக என்னைக்குமே இருந்தது கிடையாது. ஏன்னா திமுக கட்சி தொடங்கின உடனேவே தேர்தலில் குதிச்சாங்களான்னா இல்லை. அவங்க தன்னுடைய கட்சியை, இந்த மக்களுக்கான திட்டங்களை, இந்த மக்களுக்கு எது நன்மையோ முதல்ல மக்களை அரசியல் படுத்தணும் அப்படின்றத எல்லாத்துலேயும் அவங்க கவனம் செலுத்தினதுக்கு அப்புறமா தான் இப்போ நம்ம அரசியலில் நுழைவது என்பது இந்த மக்களுக்கான ஒரு நன்மையை பெற்றுத்தர முடியும். அதுவும் எந்த நேரத்தில்? இந்தி திணிப்புன்னு ஒரு காலம் வருது. இந்தியை எல்லா இடத்துலையும் கொண்டு வரணும், அமாரா ராஷ்ட்ரிய பாஷா அப்படின்னு சில பேர் சொல்லுவான். அந்த மாதிரி இந்த தேசம் முழுக்க
ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக இந்தியை கொண்டு வரணும்னு சொல்லும் பொழுது ஒரு போராட்டம் வெடிக்குது. அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான், அதனுடைய பின்னணியாகத்தான் தேர்தல் களத்தில் வந்து திமுகவினுடைய பங்களிப்பை நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த தேர்தலுக்காகத்தான், ஓட்டுகளை அறுவடை செய்யறதுக்கு தான் அப்படின்னு பேசுகிறவங்க யார் அப்படின்னா திமுகவின் மீது மோசமான காழ்ப்புணர்ச்சியை கொண்டவர்கள் தான், திமுகவின் மீது தன்னுடைய பொறாமையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் தான். ஆனால் அப்படியான ஒரு சூழலை என்னைக்குமே திமுக கையில் எடுத்ததில்லை. ஒன்றும் வேண்டாம், திமுக எதிர்க்கட்சி தலைவராக எதிர்க்கட்சியாக மாறினாலும் கூட என்னைக்காவது நான் சட்டசபையை வந்து இது புறக்கணிக்கிறேன், நான் அந்த பக்கம் வரமாட்டேன், எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னா முடியவே வாய்ப்பே கிடையாது. ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இல்லாட்டியும் சரி, ஒரு ரெகுலராக என்னென்ன வேலைகள் உண்டோ அதை கண்டிப்பாக டாக்டர் கலைஞர் செய்தார் அப்படின்றது தான் நம்ம வரலாறு முழுக்க பார்க்குறோம். அதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அந்த அரசியலை தான் திமுக கொண்டு வந்து சேர்க்குது. அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆட்சியின் மீது ஏதாவது ஒன்று கல் எறிஞ்சு பார்க்கலாமா, ஏன்னா நலத்திட்டங்கள் சரியாக போய் சேர்ந்துடுது, பெண்களினுடைய ஓட்டுகள் எல்லாம் திமுகவுக்கு அப்படின்னு முடிவாயிடுச்சு, மாணவர்களுக்கு இந்த அளவுக்கு சாதனைகள், இந்த அளவுக்கு வந்துட்டு சாதகமான திட்டங்களை அறிவிப்பதனால பெற்றோர்களினுடைய ஓட்டுகளும் திமுகவுக்குன்னு போயாச்சு. சிறுபான்மையினர் அந்த பக்கம் போடலாமா இந்த பக்கம் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க இப்போ நமக்கான பாதுகாப்பு தளமாக ஒரு கட்சியாக இருப்பது எதுன்னு பார்த்தா திமுக தான். அப்போ சிறுபான்மையினுடைய ஓட்டுகளும் சிந்தாமல் சிதமராமல் இந்த பக்கம் தான் வரப்போகுது. அப்போ எதை வச்சு நம்ம அரசியல் செய்வது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் பேரை வச்சு அரசியல் செய்வோம். என்ன அரசினுடைய திட்டத்துக்கு போயிட்டு முதல்வரினுடைய பேரை வைக்கிறீங்களே, உங்களுடன் ஸ்டாலின் எப்படி நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு ஒரு வழக்கு தொடுத்தாங்க. கடைசியில் நீதிமன்றமே நறுக்குன்னு ஒரு கொட்டு குடிச்சு அரசினுடைய திட்டத்தை முதல்வருடைய பேரை இல்லாமல் என்ன வரப்போகுது, பிரதமருடைய பேர்லெல்லாம் வர்றது இல்லையா அப்படின்னு சொல்லி நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்சு அதுக்கு வேற அபராதம் எல்லாத்தையும் விதிச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போது இவர்களால் ஒரு காத்திரமான அரசியலை செய்ய முடியாதனால இந்த மாதிரி பேரை வச்சு பேசுறது, இதை வச்சு தான் ஓட்டு வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரியான ஒரு மலிவான அரசியலை தான் இவங்களால செய்ய முடியுது. இப்போ தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு, தனி மனித தாக்குதல்கள் அதிகமாக ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வந்திருக்கு. இப்போ திமுக ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் கையாடுதுன்னு சொல்லியிருந்தார். இப்போ ஒரு குடும்ப ஆட்சி தான் நடக்குது. ஸ்டாலின் இருக்கிறாரு, துணை முதல்வர் வந்து யாருன்னு பார்த்தா உதயநிதி இருக்காரு, ஏன் வேறு ஆளே இல்லையா, கனிமொழி இருக்கிறாங்க, எம்பிகளுக்கெல்லாம் அவர் தான் தலைவராக இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, குடும்ப ஆட்சி தான் நடக்குதுன்னு சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, திமுகவுடைய வந்து அந்த கூட்டணி கட்சிகளை திமுக ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துது, சாரெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு சக்கையாக போடுறாங்க அப்படின்னு சொல்லிலாம் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. அவருடைய விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? சரி, எடப்பாடி அவர்கள் முதல்ல இது பேசலாமா? தேமுதிகவுக்கு அதிமுக என்ன பண்ணுச்சு? தேமுதிகவில் இருக்கக்கூடிய அம்மையார் என்ன பேசுனாங்க? எங்களுக்கு ஒரு ஆசை காட்டினாங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் இதை செஞ்சால் நான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், இதை முடிச்சிட்டா இதில் வந்து நீ ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினா உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எம்பி சீட்டு கொடுக்குறோம், என்னைக்குன்னு தேதி மட்டும் குறிப்பிடல, நாங்கள் உங்களுக்கு எம்பி சீட்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கடைசியாக பட்டையாக நாமத்தை தானே போட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த தேமுதிகவை சார்ந்த அந்த நபரே சொல்லும் பொழுது இவர் போயிட்டு மற்ற கட்சியை பற்றி பேசலாமா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வாரிசு அரசியல்னு பேசுகிறார். நான் என்ன கேட்குறேன், வாரிசு அரசியலாக இருந்தாலும் கூட அவங்க சொல்கிறதையே அந்த குற்றச்சாட்டே எடுத்துக்கிறேன், ஆமாம் வாரிசு அரசியல் தான். அந்த வாரிசு அரசியல் தேர்தலில் நின்று ஜெயிக்காமல் வந்திருக்காங்களா? இப்போ கனிமொழி அம்மையார் ஆகட்டும் அல்லது உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், அவங்க ரெண்டு பேருமே தேர்தலில் நிற்காம தான் தோன்றித்தனமாக அல்லது வந்து கட்சியே வந்து அவங்கள நியமித்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கான்னு கேட்டால் இல்லை. அவங்க மக்களை சந்தித்து மக்களினுடைய அன்பை பெற்று ஆதரவை பெற்று ஓட்டு வாங்கி அதுக்கப்புறமா தான் வந்திருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி அவர்கள் இத்தனை தேர்தலில் ஒரு தடவையாவது அவர் ஜெயிச்சாரா? இதுக்கு எங்கே போய் முகத்தை வச்சுக்க போகிறாருன்னு எனக்கு தெரியல. இது ஒரு பக்கம். அடுத்தது அவங்க குடும்ப கட்சியா அது மாறிடுச்சு. முக்கியமான பதவிகள்லாம் குடும்பத்தினருக்கே குடும்பத்திலேயே இருக்கேன்னு நான் என்ன கேட்குறேன், இப்போ அஇஅதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்ததற்கு காரணம் என்ன? சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லுங்க. நாட்டில் தெரிஞ்சுக்கிட்டோம், மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். நன்றியோட இருக்கிறதுக்கு தான் கூட்டணி ஏற்கனவே சொல்லியிருக்காருல்ல. நன்றியோட இருக்கிறதுக்கு அப்படின்னா அப்போ ஆரம்பத்தில் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது இவங்க வந்து கட்சியை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஏன் தொண்டர்கள் வந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க? அப்படி பட்டாசு வெடிச்சு கொண்டாடின அந்த தொண்டர்கள் கிட்ட நான் மறுபடியும் பாஜகவில் போய் இணைய போறேன் அப்படின்னு இவர் சொன்னாரா?
இல்லை. அப்புறம் ஏன் வந்து பாஜகவில் போய் இணைஞ்சார் அப்படின்னு கேட்டால், முழுக்க முழுக்க அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகனையும் அந்த மகனுடைய மாமனாரையும், அதாவது இவருக்கான சம்மந்தியும் காப்பாற்றுறதுக்காகத்தான் பாஜகவில் போய் இணைஞ்சார் அப்படின்றத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மக்களுக்கே நல்லபடியாக தெரியும். அது அவரே ஒரு தடவை தன்னுடைய வாயால் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால் இன்னும் சந்தேகம் எல்லாமே வந்து தீர்ந்து போயிடும் அப்படின்னு தான் பார்க்குறேன். அப்போ ஏன் இவர் வந்து பாஜகவில் சேர்ந்தார்? பாஜகவில் கூட்டணியில் இருக்கிறீங்களே, இன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஓட்சோரி அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். காத்திரமா வந்து ஒரு விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த விமர்சனத்துக்கு நீங்க என்ன பதில் கொடுத்தீங்க? அந்த விமர்சனத்தை குறைந்தபட்சம் உங்க மக்கள்கிட்டையாவது கொண்டு போய் சேர்த்தீங்களா? உங்க கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களுக்காவது அதை பற்றிய ஒரு புரிதல் இருக்கா? இந்த மாதிரி ஏடாகூடமா பேசுறாங்க, எதுக்குமே வந்துட்டு பொய்யான ஒரு குற்றச்சாட்டா இருக்கு, இந்த மாதிரி ஏமாத்தி பேசுறாங்க, ஒருவேளை ஜெயிச்சிருந்தா அவங்க பேசியிருப்பாங்களா? இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்களை ஒரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தொண்டர்கள் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ உங்களுடைய தொண்டர்களை கூட நீங்க அரசியல் படுத்தலை அப்படின்றதான் இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த நாட்டை பற்றி எரியக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு கூட நீங்க குரல் கொடுக்காம உங்களுடைய மகனையும் உங்களுடைய சம்மந்தியும் பாதுகாப்பதற்காக அஇஅதிமுகன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியை கொண்டு போய் பாஜகவில் அடகு வச்சு அந்த பாஜக என்ன சொல்லுதோ அதன்படி தான் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? இப்போ உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் திடீர்னு கிளர்ந்து எழுவதற்கு யார் காரணம்? அவருக்கு திடீர்னு ஒரு தைரியத்தை வந்து யார் கொடுத்தாங்க? அப்படிப்பட்ட ஒரு நபர் போய் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைமையெல்லாம் போய் சந்திக்கிறார். சொல்லிட்டு போங்க, சொல்லிட்டு போக வேண்டியதானே, நீ தைரியசாலி தானே, நீ எங்கே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு வடிவேல் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போங்களேன். நான் வந்து உள்துறை அமைச்சரை பார்க்க போகிறேன், அல்லது நான் பிரதமரை பார்க்க போகிறேன், இல்லை பாஜகவினரை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நான் கோவிலுக்கு போகிறேன், நான் ராமரை போய் வழிபட போகிறேன், ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, கட்சியினுடைய தலைமை அதுதான் செஞ்சுருக்கு. ஆரம்பத்தில் எங்களுடைய கட்சி அலுவலகத்தை போய் நாங்கள் பார்க்க போகிறோம், அங்கே வந்து ஸ்க்ரீன் போட்டிருக்காங்களா, கதவு மூடுதா இல்லையா அப்படின்னு நினச்சி நாங்கள் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு கடைசியில் பார்க்க போனது யாரை? உள்துறை அமைச்சர் அவர்களை. அதுக்கப்புறமா இன்னொரு தடவை பார்க்க போயிட்டு அப்போவும் வந்து கைக்குட்டையால் முகத்தை மூடிட்டு வந்த தலைவர் தானே நீங்கள். அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழலில் எப்படி வந்து கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இந்த மாதிரி பேசினா அடுத்ததாக ஒரு பதிலடி கிடைக்குமே, ஒரு விமர்சனம் வருமே. காத்திலேயே ஊழல் செஞ்ச கட்சி திமுக, ஊழலுக்காக ஆட்சியே கலைக்கப்பட்ட கட்சி இந்தியாவிலே திமுக மட்டும்தாங்கிறாரு. எப்போ அந்த மாதிரி கலைச்சாங்க அப்படின்றத அவர் வந்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டும். இப்போ இவங்க ஊழல் செஞ்சாங்க அப்படின்றதுக்காக தண்டனையை பெற்ற கட்சி எந்த கட்சி? நல்லாவே நமக்கு தெரியும். இந்நேரம் ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தால், அவங்க அந்த மாதிரி அவங்கள சிறைச்சாலைக்கு அனுப்பணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு கிடையாது, ஆனால் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? சிறையில் போயிட்டு அந்த தண்டனையாக அவங்க அனுபவிச்சிருந்துருக்கணும். அதுதானே. இப்போ சசிகலா அம்மையார் என்ன சிறைக்கு போயிட்டு சுதந்திர போராட்ட தியாகியாக போயிட்டு வந்தாங்களா? அல்லது வந்து மீசா சட்டத்தின் காரணமாக கைது செய்யப்பட்டாங்களா? இல்லையே. ஊழல் வழக்கினால் தானே அவங்க உள்ளே போயிருக்காங்க. அவங்க எந்த கட்சியில் இருந்திருக்காங்க? திமுகவில் இருந்தாங்களா, பாஜகவில் இருந்தாங்களா, காங்கிரஸில் இருந்தாங்களான்னு கேட்டால் இல்லை, அவங்க அஇஅதிமுகவில் தான் இருந்தவர்கள். அப்போ இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் பேசுகிறாருன்னா இவருக்குள்ள ஒரு பதட்டம். மனுஷனுக்கு சமநிலைன்னு ஒன்று இருக்குங்க. அந்த சமநிலை தவறி போயிடுச்சுன்னா என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னே தெரியாது. கிட்டத்தட்ட புலம்புறாங்கன்னு சொல்லுவோம், பிதற்றுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு நிலைக்கு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் மாறி இருக்கிறார். அதனால ஒரு கேள்வி இருக்குல்ல, அதாவது இப்போ செல்வ பெருந்தை கூட பயங்கரமான தனிப்பட்ட தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறாரு. பிச்சைக்காரன் சட்டையில் எப்படி ஓட்டம் இருக்கோ அதுபோல் செல்வ பெருந்தகை கட்சி விட்டு கட்சி மாறுறாரு. அவருக்கெல்லாம் தகுதி இருக்கா? காங்கிரஸ் வளர்க்குற வேலையை பாருங்க, திமுகவுக்கு முட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்லி தனிப்பட்ட விமர்சனத்தை கடுமையாக வைக்கிறார்ல. சரி, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் மீது இப்படியான ஒரு விமர்சனத்தை தான் நீங்கள் வைப்பீங்களா? அப்போது அவருக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்றதுனால இவர் இந்த மாதிரி பேசுகிறாரான்னு எனக்கு தெரியல. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக வந்திருக்காருன்னா அவருக்கு வாழ்த்து சொல்லி அரவணைச்சு அவரை கூட்டிகிட்டு வருவீங்களா? அவரை போயிட்டு இந்த மாதிரி கட்சி மாறி இருக்கிறான்னு சொல்லி பேசுறது, அதை கூட நாகரீகமாக சொல்கிறது எப்படி இருக்குது? இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேச வேண்டிய அவசியம் என்ன? ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அதாவது தமிழ்நாட்டினுடைய ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு இது தகுமா? இப்போ காங்கிரஸ்ல இருந்து இதற்கான பதிலடியை கொடுத்தாங்கன்னா இவர் எங்கே போய் தன்னுடைய முகத்தை வச்சுக்க போகிறார் எனக்கு தெரியல. அப்போது ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்களை இந்த அளவுக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன? இந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்லி உங்களை யார் தூண்டி விட்டாங்க?
ஏற்கனவே இந்த மாதிரி கோவிலினுடைய சொத்துல இருந்து ஒரு கல்லூரியை திறக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கோவில் சொத்தெல்லாம் இந்த மாதிரி பண்றாங்க, திமுக இருக்கிறதுனால தான் கோவில் சொத்தெல்லாம் இந்த மாதிரி தனியா எப்படியெல்லாம் வந்து மாத்தி மாத்தி விடுறாங்க, கோவிலுக்கு வந்து எதையுமே செய்யறதில்ல அப்படின்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சார். கடைசியில வரலாறுல என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த கோவில் சொத்துல வந்துட்டு அதிகப்படியாக இருக்கக்கூடிய சொத்துக்களை இந்த மாதிரி கல்வி நிலையங்கள் அமைப்பது அப்படின்றது ஜெயலலிதா அம்மையார் காலத்திலயும் இருக்கு, இவர் ஆட்சி காலத்திலயும் அந்த மாதிரியான கல்லூரிகளை இவர் திறந்து வச்சிருக்கார். இதை பற்றியெல்லாம் கவலையே படாம ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும் அப்படின்றதுக்காக வச்சிருக்கார். அப்படின்னா இந்த குற்றச்சாட்டை யார் வைக்க சொல்லி இவர் வச்சார்? அப்போ இவர் முழுக்க முழுக்க அஇஅதிமுகவினுடைய குரலாக ஒலிக்காமல் பாஜகவினுடைய குரலாக ஒலிக்கிறார். அதனால பேசுறது இவர் தான். டப்பிங் யாருக்கு பேசிக்கிட்டு இருக்காருன்னா பாஜகவினுடைய டப்பிங் வாய்ஸாக இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் மாறிவிட்டார் அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதனால இவருக்கு வந்துட்டு எப்படி தாவேக்காவில் வந்துட்டு அந்த தலைவருக்கு யாரோ எழுதி கொடுத்து மண் சரிவுக்கு பதிலாக மீன் சரிவுன்னு எழுதி கொடுத்தாங்க, அதை அப்படியே அவர் வாசிச்சார் பாருங்க. அதே கணக்கில் தான் இன்னைக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் தான், நண்பன் நினைக்கிறேன், அந்த படத்தில் தான் தப்பு தப்பாக வந்து எழுதி கொடுத்துட்டு அதை வந்து உணர்ச்சி பொங்க ஏற்ற இறக்கத்தோட கையசைவுகளோட பேசுவார். அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து தாவேகாவினுடைய தலைவர் பேசுகிறார் இல்லையா? அதுக்கும் எடப்பாடி அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே இல்லை. அது நடிகராக பேசுகிறாரு, இது ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பேசுகிறார். ஆனால் இவங்க எல்லாரையும் இயக்கக்கூடியவர்களாக பாஜகவினர் தான் இருக்கிறாங்க. அதனால தான் இப்படி ஒரு தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனத்தை அவர் வந்து வைக்கிறார். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு யாருமே கிடையாது, எல்லாருமே விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான். ஆனால் அந்த விமர்சனத்தை எப்படி வைக்க வேண்டும்? ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவராக இந்த தமிழ்நாட்டினுடைய மானம் உங்ககிட்ட இருக்கு, கண்ணியம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த கண்ணியத்தை எல்லாம் எங்க கொண்டு போய் அடகு வச்சிங்க? கட்சியைத்தான் அடகு வச்சிட்டீங்க, கண்ணியத்தை கூடவா அடகு வச்சிட்டீங்க? அதனால இவர் பேசுவது முழுக்க முழுக்க எதுக்குமே ஒத்து வராத ஒரு சூழல். அதனால 26 தேர்தல் என்பது மக்கள் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கும். நன்றி மேடம், நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு